பந்தயத்தில் வெற்றி பெறும் நாயின் சொந்தக்காரருக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படும். நம்பர் 1 சீசர், உரிமையாளர் ரோசி. நம்பர் 2 அசோக், உரிமையாளர் ராபகதூர் ராமசாமி. நம்பர் 3 ராஜா, உரிமையாளர் ரங்கபாஷ்யம். நம்பர் 4 தீபன், உரிமையாளர் ராம்ராஜ். நம்பர் 5 ராணி, உரிமையாளர் தாயம்மாள். நம்பர் 6 மணி, உரிமையாளர் தனபால். நம்பர் 7 ராமு, உரிமையாளர் பாபு. கோயிலோட நாயங்களோட இந்த குடும்பிக்காரனாயும் ஓட போகுதான். ஆசையை பார்த்தியாடா இந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு? பாத்துக்க. இப்பொழுது பந்தயம் தொடங்குகிறது. பாபு மேடைக்கு வரவும். கூப்பிடுறேங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. ராமு வா, வா, வா. ராமு, வெற்றி பெற்ற ராமுவுக்காக அதன் உரிமையாளர் பாபு பரிசு பெறுகிறார். நான் நினைச்ச மாதிரியா நீ ஜெயிச்சியா? யோ, ஆசையா அவனுக்கு போட்ட மாலையை கட்டி ராமுக்கு போடுறிய? போயா, இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. கோச்சுக்காத. தம்பி தம்பி, என்னம்மா? என் சீசர் ரேஸ்ல நிறைய ஜெயிச்சிருக்குது. ஒரு ராமு கிட்ட தோத்துச்சு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். குட்டுறியா ஒரு ராமுவ? முடியாதுமா. யோ, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? பேசாம இதை வித்துட்டு மந்தைக்கு 50-60 ஆடுகளை வாங்கி போட்டா எவ்வளவு வருமானம் வரும்? சுகாமி, மன்னிச்சிடுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இதை கொடுக்க மாட்டேன். சரி, நான் வரேன்பா. யோ, உனக்கு பைத்தியம் தாயா பிடிச்சு போச்சு. கேவலம் அந்த நாய்க்காக போய் என்னை மன்னிச்சு சுகாமி. ராமு பத்தி யார் கேவலமா பேசினாலும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு உனக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி சிறுத்தை ஒண்ணு ஆடுகளை கொல்ல வந்தது. தடுக்க போன என்னையே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து ராமுவோட தாய் எனக்காக சிறுத்தையோட போராடி என் உயிரை காப்பாத்துருச்சு. ஆனா அது சத்து போச்சு. நன்றிங்கிறது அந்த இனத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கு உண்டுங்கிறத காட்டத்தான் நான் இதை தம்பியா ஏத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லு, பணத்துக்காக நான் இதை வித்துட்டுமா? என்ன மன்னிச்சிரியா, விவரம் தெரியாம பேசிட்டேன். 1 கோடி என்ன, கோடி 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 கொடுத்தாலும் இதை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். ராமு, உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. ஐயோ, கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்தனே. சண்டைக்கு போயிருந்த அண்ணன் திரும்பி வந்திருப்பாரோ என்னவோ? ஆமா ஆமா, மந்த போட வந்தவன் மணந்த கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி உங்க அண்ணன் சண்டை கொண்டாலும் வந்துடுவாரு. ஆடு மேய்ச்சாலும் அடுக்கு மொழியில போடு போடுன்னு போடுறியா? கவி காளிதாசர் தெரியுமா உனக்கு? அவரு ஆடு மேய்ச்சவர் தான். அந்த இடத்துல வந்தவன் சின்னதா ஒரு போடு போட கூடாதோ? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. நான் போறேன். ராமு, 10 நாளுக்கு ஒரு தடவை பெத்தவங்களை பாக்குறது வளர்க்கறவனுக்கு தெரியும் இல்ல? நான் ஓடி போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு மந்த போட்ட பணத்தை கொடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். நீ அது வரைக்கும் மந்தைய கௌரவமா பாத்துக்கணும். யோ, அப்படியே நம்ம கல்யாண விஷயத்தையும் கவனப்படுத்திடு. அதுக்கு தானே போறேன். ஓஹோ, அப்படிங்களா?
நானும் வரப்போற மருமகளை மனசுல வச்சுட்டாங்க பேசினேன். அப்படியா? அப்ப நம்ம பையன் வந்ததும் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்ட வேண்டியதுதான். என்ன அப்போ? வாப்பா பாபு, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மகராஜல இரியா. ஆமா, என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அடே அடே, கையை நடத்துடா. உன் கல்யாண விஷயம் வந்தாடா, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா. அடடே, நானும் மந்த போட்ட படத்தை கொடுத்துட்டு அப்படியே கல்யாண விஷயமா பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்னங்க இது? நம்ம பையன் நம்மள விட வேகமா இருக்கான். சந்தோஷம். கல்யாணத்தை எப்படா வச்சுக்கலாம்? நானும் கிழமையா பார்த்தாச்சு, வர வெள்ளிக்கிழமை. எங்க வச்சுக்கலாம்? நம்ம வீட்டுல தான். என்ன நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் காண? சரிதான். ஏ தம்பி, பொண்ணு யாரு? அதுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா? இதெல்லாம் தெரிய வேண்டாமா? அந்த புடிக்கிற கிடைக்கிற பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சி, இப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு புள்ளியும் இருக்கு. அடே புள்ள, என்னடி? கொஞ்சம் பேசாம இருங்களேன். நீ சொல்லுப்பா. யார் தெரியுமா? அந்த பொண்ணு எங்க அம்மா தான், மாப்பிள்ளை எங்க அப்பா தான், நான் தான் புள்ள. நடக்க போறது உங்க 60ஆம் கல்யாணம். ட்ரியோ 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 ட்ரியோ. உடா, உடா. இவ்வளவு நேரம் இவன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, இவன் என்னமோ எங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு நிக்கிறான். அவன் போடா, போப்பா. முதல்ல உங்க 60ஆம் கல்யாணம், அப்புறம் தான் என் கல்யாணம். சரிடா, விடு. முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சகலமும் தயாரு. நீங்க கம்முன்னு வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டியது உங்க வேலை. பொண்ணு அவன் தான் சகலமம்னு சொல்றான்ல, அப்புறம் என்னடி பொண்ணுன்னு ஒரு கேள்வி? தம்பி, அது வந்து நீ அப்பா பிள்ளையா? அப்பா சொன்னா கேப்பியா? அது யாரா அந்த பொண்ணு? பொண்ணு அப்பா சொல்லுடா. பொண்ணு சாவகாசமா சொல்லு. அட பாபு, சொல்ல மறந்துட்டேனே. உங்க அப்பா வேலை செய்யற வீட்டு எஜமானி அம்மா. தம்பி தம்பி, அது வந்துடா. அந்த அம்மாவோட பார்த்ததே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஏடி, அதான சொன்னேன். ஆமா ஆமா, அதுதான் சொன்னேன். பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்பா 60ஆம் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரோம். அதுவும் சார் வேண்டி. பாபு, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சிருக்கேன். வத்த குழம்பா? அடடா, கொண்டு வா. ஒரு புடி பிடிச்சுதான் புறப்படுவேன். பாப்பா சாப்பிடுவான். இல்லடா தம்பி, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடா. பாப்பா சாப்பிடுவான். இந்த சாப்பிடு. கோவத்தை பாரு. ஊட்டி விடணுமா? இந்த சாப்பிடு. ஊட்டு ஊட்டு, உன் கையாலேயே ஊட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு ஊட்ட போற? இந்த பய பொண்டாட்டி வந்தது வந்தா என்ன இப்போ? அதுக்கப்புறமா எங்க அம்மா ஊட்டாரா சாப்பிடுவேன், இல்லையாமா? தெரியுமே, நானே ஊட்டி விடுறேன். இப்படி சொன்னவன் ரொம்ப பேர் இருக்கான். பாப்போம் பாப்போம். நீ சாப்பிடு. என்னடா பாத்து? புறப்படுறப்பா. அம்மா, நான் புறப்படுறேன். உங்க கல்யாணத்துக்கு தேவையான பொருளை தான் வாங்கிட்டு சீக்கிரம் திரும்பிடுறேன். ஆமா, இதுக்கெல்லாம் பணம் ஏது? ஓ, சொல்லவே மறந்துட்டேன். தம்பி ராமு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். முதல்ல உங்க கல்யாணத்தை சாதாரணமா தான் நடத்தணும்னு நினைச்சேன். இப்ப ஜாம் ஜாமன் நடத்த போறேன். பாபு, ராமு பார்த்து ரொம்ப நாளாச்சு. போன உடனே அனுப்பி வைக்கிறியா? சரிம்மா, நான் வரேன். போ. போயிட்டு வாயா. என்னங்க, அந்த கொள்ளைக்காரங்களை பத்தி பாபு கிட்ட சொன்னா அவன் கவலைப்படுவான்னு சொல்லிதானே நீங்க பேச்ச மாத்தினீங்க? ஆமா ஆமா, அது இருக்கட்டும். அவங்களால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதானே ராமுவை அனுப்ப சொன்னேன். ஆமாங்க. அடிபடி, நீ ஒரு பயந்தா குள்ளி. பாபா